வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இந்த பிள்ளைய 2 வாரமாக காணோம், வீடியோவை காணோன்னு பார்க்குறீங்களா? 28ஆம் தேதி 3ஆம் மாதம் நான் மலேசியா விட்டு கிளம்பினேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதோட 14ஆம் தேதி 4ஆம் மாதம் தான் மலேசியாவுக்கு வந்தேன். அதோட எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. ஏற்கனவே 2024 மொதல் ட்ரிப்பு நான் மவுண்ட் கினபாலு போயிருந்தேன். மவுண்ட் கினபாலு ஹையஸ்ட் மவுண்டன் இன் போர்னியோ இன் மலேசியா. அதை கொங்கப் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து எவரெஸ்ட் தானுங்க. அதனால தான் கத்மண்டு போயிட்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அதையும் கொங்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் ராஜஸ்தான் சீரீஸ் முடிஞ்சோடனே போடுவேன். இப்போ இன்னைக்குள்ள காணொலியில் பல இன்ட்ரெஸ்டிங்கான இடத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க என் கூட வீட்டில் இருந்து வீச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்க. நீராசல் ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மார்னிங், வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னும் ஜெய்ப்பூரில் தான் இருக்கோம். இப்போ காலையில் மணி 8 இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு இந்தியன் காஃபி ஹவுஸ் பசியாடுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு இங்கே எல்லாமே தோசை, இட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லை. இப்போ நம்ம பசியாறிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள மிச்ச இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஜெய்ப்பூர். அதோடு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இது சாதா தோசை, இது முட்டை தோசை, சட்னி, சாம்பார், வெட்டுனா ஓகே, முட்டை 3 போட்டிருக்காங்க. பசியாறிட்டு போகிற வழியில் இந்த சிலையை பார்த்தோங்க. ஆட்டோவை ஓரத்தில் நிப்பாட்ட சொல்லிவிட்டு இதை நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இது வேறு யாரோட சிலையும் இல்லை, மகாராஜா ஜெய்சிங் அவரோட சிலைங்க. அதோட இங்கே உள்ள அழகை பாருங்களேன், எவ்வளோ புறாக்கள் இருக்குன்னு. நடு ரோட்டில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாமா வாழ்க்கை. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிர்லா மண்டிர். ஆனால் உள்ளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு ஃபோட்டோ பிடிக்க முடியாது. அதனால நான் வெளியே மட்டும்தான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து ஜூம் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்க முகம் தெரியுது. பிர்லா மண்டிர் லக்ஷ்மி நாராயணன் கோவிலுங்க. வரலாறு படி இந்த பிர்லா கோவிலை மகாராஜா அன்பளிப்பா பிர்லா குடும்பத்துக்கு கொடுத்த நிலத்தில் பிர்லா ஃபவுண்டேஷன் இதை கட்டியிருக்காங்க. பிர்லா ஃபவுண்டேஷன் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியாவிலே ஃபேமஸ் பிஸ்னஸ் ஃபேமிலிங்க. இந்த கோவிலை ஃபுல்லாக ஒயிட் மார்பிளில் 1988 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி பார்க்குறப்ப உள்ளார கண்ணாடி இருக்குல்ல ஜன்னலில், அதில் இந்த தமிழ் புராண கதைகளை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா பல சிலைகளில் நான் பார்க்குறேன். அதில் இந்து கடவுள்கள் மட்டும் இல்லைங்க, பூடிசம், மாதமேரி என்று மற்ற சிலைகளும் இருக்குது. கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா பிர்லா மண்டிரை மிஸ் பண்ணிடவே கூடாது. அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளுக்கு ஃபோட்டோ பிடிக்க முடியாது, ஆனால் உள்ளுக்கு அதனுடைய வேலைப்பாடுகள், கலைநுட்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்ன பெஸ்ட்டுனா இங்கே எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இல்லை. நம்ம சப்பாத்து கூட கழட்டி வைக்கிறோம்னா வெறும் 2 ரூபா. அடுத்து பிர்லா மண்டிரை பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இது நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கூட இந்த இடத்த கவர் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுங்களா? பட்ரிகா கேட். இது செம்ம அழகாக இருக்கும். நிறைய வெட்டிங் ஷூட்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. பின்னாடி பார்த்திங்களா வெட்டிங் ஷூட் எல்லாம். இங்கேயும் எந்த ஒரு கட்டணமும் இல்லை, ஃப்ரீ. ஆனால் அழகாக பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். ஃபோட்டோ பிடிக்க சொன்னாங்க. நான் வீடியோ எடுத்துருக்கேன். அவங்க பாருங்க ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. யூடியூபரா, நான் ஃபோட்டோகிராஃபரா. அப்படி ஸ்ட்ரைட் அப்படி உள்ளுக்கு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அப்படிதான் இருக்கும். எல்லாம் வேறு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. அதனாலேயே ஆட்டோவில் இங்கே வரணும் அப்படின்ட்டு. நான் அவர் எடுத்து காமிக்கிறேன்னாரு. நான் சொன்னேன் இல்லை, நான் உள்ளுக்கு போயிட்டு ஃபோட்டோ பிடிக்க போகிறோம். இந்த பத்திரிக்கைக்கு ஜெய்ப்பூர் உள்ள அழகான இடங்களில் இதுவும் ஒரு இடங்க. மிகவும் அழகான கட்டிடக்கலையை கொண்டதுங்க. மாலை நேரத்தில் இங்கே நீரூற்று நிகழ்ச்சிகள் அன்னாடம் செய்வாங்க. இதை பார்க்குறதுக்காகவே பல பேர் வருவாங்க. டூரிஸ்ட் மட்டும் இல்லை, லோக்கல் மக்கள்களும் மாலை நேரத்தில் இங்கே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
இந்த கேட்டோட ஒவ்வொரு தூணிலும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளோட முக்கிய விஷயங்களை இங்கே வரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கேட்டு ஏற்கனவே இங்கே உள்ள பழைய அசல் 7 கேட் அடிப்படையை கொண்டு தான் இந்த கேட்டை உருவாக்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பத்திரிகா கேட் தான் ரொம்பவே ஃபேமஸ். அதோட இது ஜெய்ப்பூரின் 9வது கேட்னு சொல்கிறாங்க. 2016 இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இது வந்து பின்னாடி பாருங்க, நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் முன்னுக்கேருந்து. இது வந்து பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போதும் நிறைய பேர் இருப்பாங்க, இன்றைக்கி நம்மளோட லக்கு ஆள் வந்து குறைவாக இருக்காங்க. பாருங்க இங்கேருந்து அழகு அழகு பார்த்துட்டா ஓகே போமா, கிளம்புவோம், வாங்கல் போகலாம். அடுத்து நம்ம இன்னொரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஃபாரினருக்கு 200 ரூபாய். காலை 8லேருந்து மாலை 5 மணி வரை திறந்திருக்காங்க. இந்த இடத்தோட பேர் சிசோடியா ராணிகா பாக், அதாவது பேலஸ் கார்டன்கள். ஜெய்ப்பூர்லேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது நம்ம மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 தான் 1710 கட்டியிருக்காரு. இது ஒரு டபுள் ஸ்டோரி 2 மாடி அரண்மனைங்க. டாப்பில் அழகிய கார்டன் பூங்கா இருக்குது. அழகான பெயிண்டிங்கு அப்படியே உயிர் உள்ள மாதிரியே இருக்குங்க. ரொம்பவே அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த இடத்தோட பேர் சிசோடியா ராணி கார்டன் பேலஸ்ன்னு சொல்கிறாங்கள. ராஜா ஒரு ராணிக்கு கட்டினாருன்னு சொன்னாங்களே, அவங்க பேரை தான் இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க. இவங்க சிசோடியா சூர்யாவன்சி, சூர்யா டைனஸ்டி, ராஜ்பூட் வம்சாவளி, அதாவது உடைப்பூர் இளவரசி. இவங்களோட மகன் தான் சவாய் மதோசிங். இவங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப ஒரு கண்டிஷன் ராஜா கிட்ட போட்டாங்க. அதாவது இவருக்கு எத்தனை ஒய்ஃப் எத்தனை ராணி இருந்தாலும் எல்லாருக்குமே இவங்க தான் மெயின், அதாவது சீஃப் ராணியாக இருக்கணும்னு. இப்போ எனக்கு தெரியுது ஏன் ராஜா அவ்வளோ ராணிகள் இருந்தாலும் இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இந்த பேலஸை கட்டியிருக்காருன்னு. அதோடு நம்ம அதை சொன்னல, வரைபடங்களை பாருங்களேன், இந்த பெயிண்டிங்லாம் எவ்வளோ அழகாக அற்புதமாக யூனிக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் படம் இருக்குது, எவ்வளோ பெருசு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. காற்று அப்படி தான் அடிக்குது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது தாங்க வாழ்க்கை. இதனால தான் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். வந்தம்மா போனோமான்னு இல்லாமல் இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வர்றப்போ அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாவ், இங்கேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. 1000 பொட்காசுகள் கொடுக்கலாம்ல, எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ஓ தில்லவா அரண்மனை. கார்டனுக்கு அடுத்து இது ராணியோட அறை. இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைங்க. இந்த மாதிரி கண்ணாடி வழியாக தான் நம்ம வெளியிலேருந்து உள்ளே பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்த கல்தாஜி மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்க, சன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு பண்டிகை இந்து யாத்திரை தலம்னு சொல்கிறாங்க. இது ஆரவழி மலை பகுதியெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த இயற்கையான நீரூற்று மலை மேல் பகுதியிலேருந்து இங்கே கீழே இப்படி கொட்டுதுங்க. இதனாலேயே இங்கே 7 குளங்கள் இருக்குது. அதில் இந்த கல்தாஜி குளம் தான் புனித குளமாகும். பக்தர்கள் எல்லாரும் இங்கே வந்து நீராடுவாங்க. இதுக்கு மேலே உச்சியில் தான் சூரியன் கோயில், சன் டெம்பிள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னாங்க, ராமானந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுவர்கள் 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இங்கே வாழ்ந்து வராங்க. அதனால இது வந்து சீதாராம் கோவிலுங்க. இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா, இங்கே
பல பவர்ஃபுல்லான துறவிகள் தவம் செய்து வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. அதில் கலால் என்ற துறவியும் ஒருத்தருங்க. அந்தந்த என்னால் ஃபுல்லாக படம் எடுக்க முடியலங்க, ஏன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க, முக்கியமாக பெண்கள். இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லோக்கல் மக்களை ஜட்ஜ் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்தோட இந்த அழகை, இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரை என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே இந்த இடம் பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகும்போது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஓப்பன் மைண்டடாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. இல்லாட்டினா உங்களுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சீதாராம் ஏதோ ஒரு பண்டிகைங்க. அதனால தான் இவ்வளவு பெண்கள் இங்கே வந்து கடவுளுக்கு பூஜை செய்கிறாங்க. இங்கே நான் மட்டும்தான் கருப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவங்க வரல, அவங்க வெளியே இருக்காங்க. இருந்தாலும் யாரும் என்னை கண்டுக்கலைங்க. அவங்க வேலையில் மும்மரமாக இருக்காங்க. சாமி கும்பிட்றதுல இங்கே ரொம்பவே மும்மரமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிலையை எவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்கன்னு. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. நம்ம இப்போ தான் அங்கேருந்து வந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குது இடங்கள்லாம் வந்து பாருங்களேன். அதோட ஆர்கிடெக்சர், அதோட டிசைன் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னா ஹனுமான் டெம்பிள். கீழே வந்து கோயில். ஆனால் இந்த கோயில் வந்து 3 மாடி. இப்போ நாங்கள் 2வது மாடியில் இருக்கோம். அங்கே பாருங்கள், இன்னும் இருக்குது, இன்னும் மேலே போகணும், மேலே வரைக்கும் இருக்குது. அங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய கோயில். அங்கே பாருங்கள், கேபிளுக்கா. இது வந்து மேலே ஃப்ளோர். என்னால் மொதல் ஃப்ளோரில் தான் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல, ஹனுமான் கோயில். ஆனால் இது பாருங்கள், ராமர் சீதை. இதுதான் அந்த 3 மாடி ஹனுமான் கோயில் மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு இப்போ போவோம். அடுத்து நம்ம இன்னொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம். இதோட பேர் கைத்தோரி கே சத்ரியன். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஒரு கார்டன், ஒரு பேலஸ் அப்படி தானே இருக்குது. ஆனால் உண்மையிலே இது என்ன இடம்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். உண்மையிலே இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மேலே பாருங்கள், மேலே வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம் எப்படின்னு. தெரியுதுங்களா, ஆளு மேலே வரைக்கும் போகிறாங்க. அங்கே பாருங்கள், அதுதான் மேலே, அது வரைக்கும் போகும். சரி, ரொம்பவே சஸ்பென்ஸ் வைக்காமல் என்ன இடம்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் ஆட்சி செஞ்ச ராஜபுத்திர குலமான கச்வாவின் அரச கல்லறை தகன இடம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா இல்லையா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த இடத்த 18ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இந்த இடத்த சுற்றி அரண்மனை கல்லறைகள் அங்கங்கே இருக்குங்க, அப்படியே செதறி கிடக்குதுங்க. 1733 முதல் ஒவ்வொரு கச்வா அரசரும் இங்கே தகனம் செய்யப்பட்டிருக்காங்கங்க. ஒரு குடை வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. நிறைய யானைகள், போர்க்காட்சிகள் என்று அந்த இடத்த சுற்றி கட்டியிருக்காங்க. பாருங்களேன், ஒவ்வொரு சிற்பமும் ரொம்ப நுணுக்கமாக கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, சவா ஜெய்சிங் 2 கல்லறையும் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே உள்ள நினைவு சின்னங்களில் அவரோட கல்லறை தான் ரொம்பவே பெருசுங்க. அதோட அழகான வெள்ளை பளிங்கு கற்களை, ரொம்பவே தரமான பளிங்கு கற்களில் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த இடம் ராஜபுத்திரர்கள் இறந்தவர்களின் ஓய்வு இடமா இருந்தாலும் மாலை நேரத்தில் லோக்கல் மக்களுங்க இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்பாட்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படியெல்லாம் இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்கன்னு. இந்த இடம்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நான் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிக்கிட்டே வரேன். நீங்கள் அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க.
தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மேலே அந்தாண்ட பின்னாடி சூப்பரான வியூ இது. நம்ம ஒரு நாளைக்கு போகலாம். இப்போ நம்ம கிளம்புவோம். எவ்வளோ மேலே போனால் நல்லாயிருக்கும் அந்த வியூ பாயிண்ட். ஸோ ஜோ லெட்ஸ் கோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம எத்தனை இடத்துக்கு போனோன்னு எதுவுமே நம்ம ரஷ் பண்ணலை. எல்லாமே குட்டி குட்டி இடங்க, ஆனால் எல்லாம் ஒரு நாளில் கவர் பண்ணலாம். அப்படி தான் நான் ஐட்டினரி போட்டேன். அவங்க ஆல்ரெடி நொந்துட்டாங்க. அதனால் அவங்கள பாபு பஜாருக்கு ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஷாப்பிங்னா தான் அவங்க சந்தோஷம் அடைவாங்க. அதனால் அவங்களோட மனசை குளிர்படுத்துவதற்காக. ஏன்னா நம்மளோட டே ஒன்றும் முடியல. ஏன்னா இதை முடிச்சுட்டு நைட்டில் நம்ம விநாயகர் சதுர்த்தியை இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல, போன எபிசோட் சொல்லியிருந்தேன்ல விநாயகர் சதுர்த்தின்னு, அதை 1 மாதத்துக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். கடைசியில் என்னையும் பொம்மையும் பேச வச்சுட்டாங்களே. நீயும் நானும் கடை வெளியே நாங்கள் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ எனக்கு புரியுது ஆண்களோட நிலைமைலாம் எப்படி. பெண்கள் உள்ளுக்கு ஷாப்பிங் பண்ணுறப்ப நீங்களாம் வெளியே இருக்கீங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு, குளிச்சுட்டு இப்போ ஹோட்டல் மணிக்கு தான் இருக்கோம். இப்போ முன்னிக்கு மெயின் ரோடுக்கு போனால் நேற்று கணபதி விநாயகர் சதுர்த்தியில் இன்றைக்கி வந்து ஊர்வலமாக அதை பார்க்குறதுக்கு வந்து முன்னுக்கு அவங்கள இழுத்துட்டு போகிறேன். முன்னுக்கு போயிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய சிலைகளை வந்து அப்படியே வரிசையாக ஊர்வலம் கொண்டு போவாங்க. இந்த இடத்துல சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு பேக்ரவுண்ட் நாய்ஸை அடைச்சிட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல மியூசிக் போடுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் வந்து விநாயகர் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் காணும். அட்லீஸ்ட் ஒன்று 2 மணி நேரம் எடுக்குமா. மணி இப்போ தான் 8:30. கடைசியில் மேலே ஒரு இடத்த பார்த்தோன்னா மேலே வந்துட்டு இங்கேருந்து பார்த்தா வந்து ஈஸியாக போயிடும். நம்ம ஐஸ்கிரீம் எடுக்க முடியாது. அதனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. பரவாயில்ல, போகணும். இந்த பிள்ளை தள்ளி என்னை கீழே தள்ளி விட்டுரும் போல.